நீங்க என்ன மாற்றம் பெருசா கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டில்? 5 ஆண்டு காலம் இந்த பூதத்தெல்லாம் கிளப்பி விடுறீங்க. இதாருது அதாருது. மோடி மோசமானவர், அமித்ஷா மோசமானவர், பிஜேபி மோசமான கட்சி, எங்க கூட்டணியில் இருக்கிறவங்க நல்லவங்க, பாக்கி எல்லாரும் மோசமானவங்க, எங்களையே நம்புங்க. இதுதானேங்க கேம்பெயின். நீங்க பாருங்க, கல்வி திட்டத்தில் நான் சொல்லல கல்வி திட்டம் ரொம்ப பர்ஃபெக்ட். புதிய கல்வி திட்டத்தில் பல பிழைகள் இருக்குது. ஆனா நீங்க ஒரே பாயிண்ட் பிடிச்சிக்கிறீங்க. இந்த 2000 கோடி தவிர்த்து நீங்க நிறைய அலாட் பண்ணிருக்கீங்க இல்ல பட்ஜெட்ல. அது எப்படி செலவழிச்சிருக்கீங்க? இப்போ பாருங்க, டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கிறவங்க மேல கூட ரீட் ஆயிருக்கு. பல டீடைல்ஸ் வருது. ஏன்னா அல்டிமேட்ல மத்திய அரசு சொல்வது என்னன்னா, என்னென்ன கேசஸ் இருக்கோ அதை கரெக்டா முடியுங்க. எந்த இடத்துல பிரச்சனை பாருங்க, பல இடத்துல கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கிடுறாங்க. இப்போ அக்யூஸ்டுக்கெல்லாம் சட்டம் அவங்க கையில் இருக்குது. எப்படியாவது சொல்லி இல்ல இல்ல இது சட்டத்தில் இது சரி பண்ணல அது சரி பண்ணல, ஆஸ் இஃப் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஃபேவர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பாருங்க, ஒரு தலைவர் மீது குற்றச்சாட்டு வந்து வச்சுக்க, அது அவருக்கு சப்போஸ் அவர் வந்து இன்னோசென்ட் வச்சு அவர் மேல குற்றச்சாட்டுகள் பொய் குற்றச்சாட்டு, பட் அவரையே சஃபர் பண்ண 3 வருஷம் 4 வருஷம். மேட்டர் எந்தெந்த மேட்டர் இருக்கோ அது சீக்கிரம் முடியணும். அண்ட் ஒண்ணுங்க, சொத்து குவிப்பு, ஊழல், இதுல தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. தேர்தல் நெருங்க நெருங்க வசூல் அதிகமாகும். வசூல் அதிகமாகும் போது ஆதாரம் நிறைய கிடைக்குது. ஒருவேளை வசூல் பண்றவங்களே சில கணக்கு சரியா வரலன்னா அவங்கள கூட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அது என்னங்க, எங்க ரெய்டு போட்டாலும் கேஷ் வருது. நீங்க அவர் அவர் என்ன சொல்ல விரும்புறதுன்னா, நாங்க நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆட்சி எங்களை கொடுக்காம இவங்க தடுக்கிறாங்க. இப்ப வந்து தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய 2000, ஆனா இவங்க கல்வி திட்டம் பேர்ல லட்ச கோடி செலவழிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லட்ச செலவுக்கு எப்படி இருக்குது நீ பள்ளிக்கூடங்கள்? ஏன்னா அவங்க டிஃபென்சிவா போடுறாங்க. ஏன்னா அது அவர் தான் லைன். அவங்க ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அமுதன், வணக்கம். சமீப கால நிகழ்வுகளை வந்து டெல்லி வந்து அதிகம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து சமீபத்துல வந்து ஜெகத் ரட்சகன், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இவங்களுடைய ஆபீஸ், அவங்களுடைய ஒப்பந்ததாரர்கள் வீட்டுல நடந்த ரைடு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லைங்க, ஒன்று வந்து இவங்க மேல பழைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. புது புது இன்புட்ஸ் கிடைக்குது. இப்ப செந்தில் பாலாஜி மேட்டர் பாருங்க, அது 2-3 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஆனா புது இன்புட்ஸ் வருது. இப்ப பாருங்க, டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கிறவங்க மேல கூட ரீட் ஆயிருக்கு. பல டீடைல்ஸ் வருது. ஏன்னா அல்டிமேட்ல இப்ப மத்திய அரசு சொல்வது என்னன்னா, என்னென்ன கேசஸ் இருக்கோ அதை கரெக்டா முடியுங்க. எந்த இடத்துல பிரச்சனை பாருங்க, பல இடத்துல கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கிடுறாங்க. இப்ப அக்யூஸ்டுக்கெல்லாம் சட்டம் அவங்க கையில் இருக்குது. எப்படியாவது சொல்லி இல்ல இல்ல இது சட்டத்தில் இது சரி பண்ணல அது சரி பண்ணல, இப்ப ஆஸ் இஃப் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஃபேவர்ல இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த விசாரணை செய்ய ஏஜென்சிஸ் மேலதான் அவ்வளவு இது இருக்குது, பாரம். நீங்க ப்ரூஃபை கொண்டாங்க, ஆதாரம் கொண்டு வாங்க. அந்த ப்ரெஷர் இருக்கும்போது கேசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். பெண்டிங் ஆகிட்டே போச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அரசியல் மேட்டர்ல சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்றாங்க, அரசியல்வாதிகள் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் கேசஸ் எல்லாம் சீக்கிரம் முடிங்க, ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க, ஸ்பீட் ட்ராக் வேணுமே ஸ்பெஷல் கோர்ட் போடுங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஏன்னா பாருங்க, ஒரு தலைவர் மீது குற்றச்சாட்டு வந்து வச்சுக்க, அது அவருக்கு சப்போஸ் அவர் வந்து இன்னோசென்ட் வச்சுக்கோங்க, அவர் மேல குற்றச்சாட்டுகள் பொய் குற்றச்சாட்டு, பட் அவரையே சஃபர் பண்ண 3 வருஷம் 4 வருஷம். மேட்டர் எந்தெந்த மேட்டர் இருக்கோ அது சீக்கிரம் முடியணும். அண்ட் ஒண்ணுங்க, சொத்து குவிப்பு, ஊழல், இதுல தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதுங்கிறது யாரும் மறுக்க முடியாது. அண்ட் கடை 5 ஆண்டு காலத்துல நிலைமை எப்படி மாறி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது யாரும் மறுக்க முடியாது. ஆனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ரிலேட்டபிளா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, எலெக்ஷன் நெருங்க நெருங்க டெல்லி சைட்ல இருந்து அழுத்தம் அதிகமாகுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் அவங்க ரொம்ப அழுத்தமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அழுத்தத்திற்கான காரணம் என்ன? இல்லைங்க, வசூல் அதிகமாயிட்டு போகுது. தேர்தல் நெருங்க நெருங்க வசூல் அதிகமாகுது. வசூல் அதிகமாகும் போது ஆதாரம் நிறைய கிடைக்குது. ஒருவேளை வசூல் பண்றவங்களே சில கணக்கு சரியா வரலன்னா அவங்கள கூட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அது என்னங்க, எங்க ரெய்டு போட்டாலும் கேஷ் வருது. எங்க ரெய்டு பார்த்தாலும் பாத்தீங்கன்னா வெறும் கையில வந்ததே கிடையாது. எங்க போலாலும் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வர்றாங்க.
சொத்து குவிப்பு டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு தான் வர்றாங்க. காசு கிடைக்குது, தங்க நகைகள் கிடைக்குது, ஏதாவது ஒன்று இருக்கு. எதுக்கு கணக்கு சொல்ல முடியல அவங்களால. யாரோடதுன்னு கேட்டா கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. தேர்தல் நெருங்க இந்த வசூல் அதிகமாகும், ஊழல் விவகாரங்கள் அதிகமாகும். ஏன்னா தேர்தலுக்கு தேவையே. அதுக்காக தான் இந்த இவங்க ரைட். சொல்வது என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் மீது இதை ஹிந்தி திணிக்கிறீங்க, தமிழ் தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்க மேல ஊழல் புகார்கள், நாங்க சேர்த்து வச்சதையும் எடுத்துட்டு போறீங்க, இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு சிம்பத்திக்காக இவங்க பேசுறாங்க. ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க வசூல் அதிகமாயிட்டே போகும், ஊழல் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா சில பேருக்கு தோணும், திருப்பி எம்எல்ஏ வரப்புறமோ இல்லையா, அமைச்சரா வரப்புறமோ இல்லையா, பண்றதை இப்ப பண்ணிட்டு போவோம். அப்படி பண்ணும்போது மாட்டிப்பாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவங்கள யாராவது சொல்லாம இந்த ரெய்ட் எல்லாம் நடக்காதுங்க. யாராவது டிப் கொடுக்கணும். அதுதான் துரைமுருகனே சொன்னாரு, முதல்ல சொல்லிட்டாரு இல்ல, நம்பத்துல எவரோ ஒருத்தர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இப்போ துரைமுருகன் சொன்னது ஒரு விதத்துல இருந்தாலும், உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து மத்திய அரசு வந்து தொடர்ச்சியா எந்த அளவுக்கு, அதாவது இந்த ரைடு ரிலேட்டபிளான விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி திட்டங்கள் ரிலேட்டபிளான விஷயங்களும் தேர்தல் நெருங்க நெருங்க எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வஞ்சிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி தான் நம்ம வந்து ஆட்சி நடத்தியாகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சார்? இல்லைங்க, அவர் அது அது அவர் என்ன சொல்ல விரும்புறதுன்னா, நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆட்சி எங்களை கொடுக்காம இவங்க தடுக்கிறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய 2000, ஆனால் இவங்க கல்வி திட்டம் பேரில் லட்சம் லட்ச கோடி செலவழிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லட்ச செலவுக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்? ஏன்னா அவங்க டிஃபென்சிவாக போடுறாங்க. ஏன்னா அது அவங்க தான் லைன். அவங்க இப்போ அவங்களுக்கு இந்த தேர்தலுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி கிளியராக வச்சுட்டாங்க. திமுக தலைமையிலும் சரி, ஸ்டாலின் தலைமையிலும் தரப்புலேருந்து சரி, இல்லை நம்ம உதயநிதி தரப்புல மேட்டர் கிளியர். அஜெண்டா என்ன? நம்ம நம்ம தான் விக்டிம். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் என்ன செய்தோம் கீதோ இந்த கணக்கு கேட்டானா நமக்கு கஷ்டம். கணக்குக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கணக்கு கொஞ்சம் கேட்கிறவர் பார்த்தீங்கன்னா, அதுல அண்ணாமலை ஒருத்தர் கேட்கிறாரு, எடப்பாடி நடுவில் கேட்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா வரப்போற தேர்தல் பாருங்க, ஹிந்தியை பத்தியோ கல்வி திட்டத்தை பத்தி அதிகமா இல்ல, தமிழ்நாடு எதிர்காலத்தை பத்தி இருக்குது. அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடரணுமா? இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஏதாவது பெரிய மாற்றம் வருமா? நல்லது நடக்குமா, பாதகம் இருக்குமா? இதுதாங்க மக்கள் பத்தி முன்னாடி இருப்பது. ஆனா அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொண்டு வருது, ஒரு டைவர்ஷன் பண்றாங்க. அந்த டைவர்ஷன் ஒர்க் அவுட் கூட ஆகலாம், நான் இல்லைன்னு சொல்லல, ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா நீ மக்கள் உணர்ச்சி கிளப்பிட்டீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழை பாதுகாக்கிறதுக்கு நாங்க தான் இருக்கோம், தமிழ்நாடு பாதுகாப்பை வேற யாருமே தர முடியாது, இதுதான் அவங்க லைனு. இது அவங்களுக்கு எப்போதும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஒர்க் அவுட் ஆன விஷயம். ஆனா மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல. எத்தனை தரம் தான் இதையே சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சரிங்க, இதெல்லாம் சரி, நல்லாட்சி கொடுக்கலாம்ல. நீங்க என்ன மாற்றம் பெருசா கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டில்? 5 ஆண்டு காலம் இந்த பூதத்தெல்லாம் கிளப்பி விடுறீங்க, இதா ஆறுது அதா ஆறுது. மோடி மோசமானவர், அமித்ஷா மோசமானவர், பிஜேபி மோசமான கட்சி, எங்க கூட்டணியில் இருக்கிறவங்க நல்லவங்க, பாக்கி எல்லாரும் மோசமானவங்க, எங்களையே நம்புங்க. இதுதானேங்க கேம்பெயின். இப்போ அதாவது வந்து டைவர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லீங்க இல்லையா? இதேதான் உதயநிதியும் சொல்றாரு. நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களா கொடுக்காம அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு டைவர்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் தான் அவர் சொல்றாரு. பட் அவங்க எல்லா மாநிலத்துக்கும் அதே கொடுக்குறாங்களே. புது கல்வி திட்டம் பல மாநிலங்கள் ஒத்துட்டாங்களே. அந்த மாநிலங்கள்ல ஹிந்தி பேசும் மாநிலங்கள் இல்லையே, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏன் பிரச்சனை? கர்நாடகத்துக்கு பிரச்சனை இல்லை, இவங்க சொல்லி அவர் சேர்ந்துக்கிறாரு சித்தராமையா. ஒரிஜினல் ப்ராப்ளம் இல்லை. கேரளத்துல பினராயி விஜயன் இதை பத்தி பேசவே இல்லையே. ஓஹோ சரி, ஸ்டாலின் கடிதம் போட்டிருக்காரு, நம்ம அலையன்ஸ் பார்ட்னரு, இந்தி கூட்டணி பார்ட்னரு, சரி 2 வார்த்தை சொல்லுவாரு. ஆனா பெரிய பிரச்சனையே ஏன் அவர் காமிக்கல? கேரளத்துல இல்லாத ஹிந்தி திணிப்பு பிரச்சனை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? அப்ப கேரளக்காரங்க அவங்க மலையாளத்து மேல அவங்களுக்கு பற்று கிடையாதா? இத நிதானமா சில கேள்விகள் ஒவ்வொரு தமிழரும் தன்னை கேட்டுட்டா வச்சுக்கோங்க, அப்போ விழிப்புணர்ச்சி அதிகமாகும். ஓகே. எப்ப மக்களோட விழிப்புணர்ச்சி அதிகமாச்சு பாருங்க, இந்த அரசியல் ஓடாதுங்க. நீங்க பாருங்க, கல்வி திட்டத்துல நான் சொல்லல கல்வி திட்டம் ரொம்ப பர்ஃபெக்ட், புதிய கல்வி திட்டத்துல பல பிழைகள் இருக்குது. ஆனா நீங்க ஒரே பாயிண்ட் பிடிச்சுக்கிறீங்க. இந்த 2000 கோடி தவிர்த்து நீங்க நிறைய அலாட் பண்ணிருக்கீங்கல்ல பட்ஜெட்ல, அது எப்படி செலவழிச்சிருக்கீங்க? எந்த மாதிரி குவாலிட்டி வந்திருக்கு?
ஏன்னா இந்த இது இருக்கு பாருங்க, இந்த விமர்சனம் தொடருங்க, தேர்தல் வரை தொடரும். தேர்தல் முடிந்த பிறகு ஜெயிச்சு விட்டா முதல்ல போய் மோதியை தான் சந்திப்பாங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம செய்ய வேண்டியது செய்யலாமா. இந்த அரசியல் இப்படியே ஓடிட்டு இருக்கு அமுதம். ஓகே. ஆனா எத்தனை நாளா இப்படி ஓடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஒரு நல்ல ஸ்டேட்டா கொண்டு வரணும் வச்சுக்கீங்க, நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும், குவாலிட்டி, நல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல குவாலிட்டியா இருக்கணும், நம்ம விவசாயம் குவாலிட்டியா இருக்கணும். அந்த மாதிரி என்னைக்கா பேசி கேட்டிருக்கீங்களா? இந்த தலைவர்கள் யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட உயர்த்தி கொண்டு போனோம் கிடையாது. இந்த மாதிரியே மேட்டர் அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.